ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த சீசன் தமிழ் தலைவாஸ் எந்த பொசிஷனில் முடித்தாங்க, என்னென்ன பாயிண்ட் அடிப்படையில் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம். கடைசியாக 2 மேட்சஸோட போஸ்ட் மேட்ச் பற்றி பேசுகிறதுக்கான டைமில் காரணம் என்னோட சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால ப்ளஸ் ஒர்க்கோட இதனால் என்னால் பண்ண முடியல. எனிவே இந்த சீசன் நம்ம 9th பிளேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா கடைசி பார்த்திங்கன்னா 2 மேட்ச்சு, ஒரு மேட்ச் பெங்களூர் புல்ஸ்ட்டு விளையாண்டோம், அது 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணோம். அதே மாதிரி இப்போ புனேரி பல்டன்ஸ் கூட லாஸ்ட் மேட்ச் 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்றுட்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் லெக்கில் புனேரி பல்டன்ஸ் கூட 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சு அதில் 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கொடுத்துட்டோம், 2 மடங்கு கொடுத்துட்டோம். அதனால் நாம் 9th பிளேஸ் கன்சிடர் பண்ணிட்டோம். 22 மேட்ச் விளையாண்டு 8 வின் 13 லாஸ், ஒரே ஒரு ட்ரா. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மேட்ச் வந்திருந்தா கூட, ஒரு மேட்ச்சுக்கு 13 பாயிண்ட் வந்திருந்தா கூட நம்ம குவாலிஃபை ஆகிருப்போம். ஒரு 5 மேட்ச் ட்ரா கிடச்சிருந்தா கூட நம்ம வின். ஏன்னா நிறையா மேட்ச் க்ளோஸராக போய் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்றோம். அந்த மேட்ச் எல்லாம் நம்ம நல்லா விளையாண்டுருந்த மாதிரி ரைடர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இந்த மேட்ச் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கலாம். சரி, இப்போ என்னென்னா தமிழ் தலைவாஸ்ட்டை இந்த வருஷம் எது நல்லா இருந்திருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இதில் என்னென்ன நல்லா இருந்திருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நம்பர் 1 டிஃபென்சிவ் டீம், இது டீமு. அது காரணம் சேரனோட டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி தான். அதுலேயும் நிறைய இடத்துல நம்ம டிஃபென்சிவ்லேயும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி லாஸ் பண்ணோம், ஆனால் கம்பேக் கொடுத்து நிறைய மேட்சஸ் ஜெயித்தோம். ஓகேங்களா. அடுத்த ஓவரால் ரைடு ஃபாரின் ரைடர்ஸில் பார்த்திங்கன்னா மொஹின் ஷஃபாகி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீமில் நிதேஷ் பார்த்திங்கன்னா நம்பர் 1 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. 74 டேக்கிள் பாயிண்ட்ஸு வச்சுக்கிறாரு. ஓவராலாக மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா 3.75 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. ஒரு மேட்ச்னு விளையாண்டாரு 3 to 5 பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாரு. அது ஓவராலாக பார்த்திங்கன்னா 77 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைஃபையில் மொத்தம் இது லீக் ஸ்டேஜ் வரைக்கும் நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே விளையாடுறது பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆன டீமோட இது வரும். இது லீகுக்கு அந்த பிளே ஆஃப்க்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் 1 ஹைஃபையில் பார்த்திங்கன்னா 8 ஹைஃபை இந்த சீசனில். அதுவும் தமிழ் தலைவாஸோட யங்கஸ்ட் கேப்டனாக வேறு இருந்திருக்கிறாரு. யாருக்கு அடுத்தபடினா நரேந்திர கண்டோலாக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓவராலாக டீம் டேக்கிள் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 270 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறோம். ஆவரேஜாக பர் மேட்ச்சுக்குன்னு பார்த்திங்கன்னா 11.82 பாயிண்ட்ஸ் டேக்கிளில் எடுக்கிறோம் ஆவரேஜாக பர் மேட்ச்க்கு. அதே மாதிரி டேக்கிள் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் டீமோட டேக்கிள் பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் அது மாதிரி அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 279 பாயிண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 12.68 பாயிண்ட்ஸ். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 13 பாயிண்ட்ஸ் அப்படி எடுக்கிறோம். அதே பார்த்திங்கன்னா டீம் டோட்டல் ரைடில் ஒரு டீம் இவ்வளோ டிஃபென்ஸும் சரி அட்டாக்கிங்லேயும் சரி ஓவராலாக எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்குறோன்னு பார்த்திங்கன்னா இந்த சீசனில் 777 பாயிண்ட் எடுத்துருக்குறோம். 4th பிளேஸில் இருக்கிறோம். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரைடில் பார்த்திங்கன்னா நம்ம 8th பொசிஷனில் இருக்கிறோம். 333 சக்ஸஸிவ் ரைட் தான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டீமோட டோட்டல் ரைடிங் பார்த்திங்கன்னா 402 பாயிண்ட், அதில் 9th பிளேஸில் இருக்கிறோம். காரணம் என்னென்னா நம்ம ரைடிங்கில் அந்தளவுக்கு டிஃபென்ஸில் பண்ண அளவுக்கு ரைடிங்கில் நம்மளுக்கு பிளேயர் இருந்தும் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பாதி பிளேயருக்கு இன்ஜுரி, அதனால் நம்மளால் பண்ண முடியல. எனியோ நெக்ஸ்ட் சீசன் இந்த மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணோம். எந்த பிளேயர் நம்மளுக்கு தேவையோ அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, ஒரு பிளேயர் மேலே இந்த பிளேயர் தான் எனக்கு வேணும், அந்த பிளேயர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த பிளேயர் நம்மளுக்கு இந்த சீசன் நம்மளுக்கு செட் ஆகலையா, போதும் அவங்கள ரீட்டைன் பண்ணது. அதே மாதிரி ஹை வேல்யூ பிளேயர்ஸ் போக வேணாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் இந்த இயர் அவரோட கரியர் முடிகிற தருவாயில் இருக்க பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகம் பிட் பண்ணி எடுக்க தேவையில்ல. யங் பிளேயர்ஸ்க்கு போங்க, புதுசாக ஸ்கவுட் பண்ணுங்கள். யுவா லீக் போய் பார்த்து நிறைய டிவிஷன் ஆடுறாங்க, அந்த இதெல்லாம் போய் பார்த்து ஸ்கவுட் பண்ணி நல்ல பிளேயர்ஸ், நல்ல ரைடர்ஸ், நல்ல டிஃபெண்டர்ஸ், நல்ல கவர் பிளேயர்ஸ் இப்படிலாம் எடுங்க. அதே மாதிரி மேட்ச் ஆன் மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பாயிண்ட்ஸ் ஒரு பர் மேட்ச்க்கு பிளேயர்ஸ்லேருந்து ரைட் பாயிண்ட்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் தான் வருது பர் மேட்ச்க்கு.
அதே டீமோட ஓவரால் ஒரு மேட்ச்சுக்கு ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 35. இதுதான் மேட்ச் அண்ட் மேட்ச் ஒரு 27லேருந்து ஒரு 30க்குள்ளே எடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. பட் இது பத்தாது. இந்த சீசன் எதுவுமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 4க்குள்ளேயாவது நம்ம வரணும். இதுதான் என்னோட இது. சரி, இதில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸையும் சொல்லிடுறேன் இதே வீடியோவில். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதேஷ், மோகின் ஷஃபாகி, கடைசி கட்டத்தில் அபிஷேக் நல்லா விளையாண்டார், ஆஷிஷ் நல்லா விளையாண்டார், ரோனக்கு, ஈவன் ஒரு சில மேட்ச் சாய் பிரசாத் நல்லா விளையாண்டார். கடைசி மேட்ச்சில் அவருக்கு ஏன்னு தெரியல, கடைசி வரைக்குமே அவருக்கு ரைட் பாயிண்ட் வரல. இந்த மாதிரி மாசான முத்து நல்லா விளையாண்டு, விஷாலும் நல்லா விளையாண்டாங்க. இன்ஜுரி கன்சர்னால அவங்களால விளையாட முடியல, கண்டினியூ பண்ண முடியல. இதில் ப்ரைம்னா நான் யார் சொல்லுவேன்னா மோகின் ஷஃபாகியும் நிதேஷும் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, 2 பேரும் அந்தளவுக்கு எஃபர்ட் கொடுத்து விளையாண்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் கம்பல்சரி மஸ்ட் டு ரீடெயின். அது இல்லாமல் பேக்கப் பிளேயர்ஸ் நம்மளுக்கு இன்ஜுரி ஆனாலும் சரி, பேக்கப் பிளேயர்ஸ் வச்சு நம்ம போகணும். இந்த 2 crores வேல்யூவுக்கு போகாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டீமில் டிஃபென்சிவ் சூப்பராக இருக்குது. ஏன்னா சாதாரணம் சொல்ல முடியாது, ஏன்னா டிஃபென்ஸ் நிறையா டீம் வந்து டிஃபென்ஸில் கோட்டை விட்டுருவாங்க. பட் நம்ம டிஃபென்ஸ் நல்லா இருந்தது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா இன்ஜுரியே நான் சொல்லிடுவேன். இன்ஜுரியும் நெகட்டிவ் தான். ரைடர்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கல. டிஃபென்ஸ் சைட்லேருந்தே வந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு சில மேட்சஸில் அட்வான்ஸ் டாக்கிள் பண்ணி, ஏன்னா பாட்னா மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா 17-15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம இருந்தோம். ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு. அது என்ன ப்ரெஷர்னு தெரில, அந்த ப்ரெஷரில் வந்து அந்த மேட்ச்சை லூஸ் பண்ணோம். 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் லூஸ் பண்ணோம். அதனால் நம்ம ரைடர்ஸ் ப்ளஸ் அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணணும், எக்ஸலண்ட்டாக ஸ்கவுட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நான் ரைட் மட்டும்தான் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. நிறையா டீமில் இப்போ என்ன வெர்சடைலாக பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ரைடும் பண்ணுறாங்க, டிஃபென்ஸும் பண்ணுறாங்க, போனஸும் எடுக்கிறாங்க. எல்லா இதுவும் நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் டீமில் இருக்க முடியும். தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எனக்கு ரைட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கும்போது என்னென்னா ஒரு சில இதில் வந்து என்னென்னா நீங்கள் அப்படியே மாட்டிக்குவீங்க. ஏன்னா இப்போ டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான் அதிகமாக தேவைப்படுது. காரணம் என்ன, ஒரு க்ரூஷியல் டைமில் ஆல்ரவுண்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, ரைடிங் இதாக இருந்தாலும் சரி. அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணுங்கள். சேரானாவுக்கு இன்னொரு சீசன் வாய்ப்பு கொடுக்கணும், அவர் ஸ்கவுட் பண்ணணும். உதய் சாரும் சேரானும் சேர்ந்து நல்ல பிளேயர்ஸாக, யங் பிளேயர்ஸாக, இஃப் இட் இஸ் அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா, இல்லையா ஒரு பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸ் இது பண்ணணும். ஏனியோ இந்த சீசன் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஒரு சில சுச்சுவேஷனில் பிளேயரால் கம்பேக் கொடுக்க முடியல, டீமாலையும் கம்பேக் கொடுக்க முடியல. இது வரைக்கும் விளையாண்ட வரைக்கும் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறோம், 1 மேட்ச் ட்ரா, மொத்தம் 50 பாயிண்ட்டு ப்ளஸ் 16 பாயிண்டில் நம்ம பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கிறோம். நல்லா விளையாண்டுருக்காங்க. தமிழ் தலைவர்ஸ் நல்லா விளையாண்டுருக்கு. கடைசி என்னென்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லேயும் பார்த்திங்கன்னா பிளேயர் வந்து உயிரை கொடுத்து விளையாடணும் ஃபேன்ஸ்க்காகுது. ஆனால் கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி மேட்சும் சரி, அதுக்கு முன்னாடி நிறையா மேட்சஸும் சரி, ரைடர்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. ஒன்றும் மொயின் ஷஃபாய்க்கு விளையாண்டா நல்லா விளையாடுறாங்க, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு சீசன்லேயாவது நல்ல ரைடர்ஸ், நல்ல கவர் பொசிஷன்ஸ் நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. ஆஷிஷோ, அபிஷேக்கோ, இல்லை ரோனக்கோ, இல்லை அனுஜ் கவாடையோ கூட ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. பட் இன்னும் எக்ஸலண்ட்டாக விளையாடுற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நார்த் இந்தியன் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து ஸ்கவுட் பண்ணி எடுக்கணும். இந்த ஹை பட்ஜெட் வேல்யூ, திருப்பியும் சொல்கிறேன், ஹை பட்ஜெட் வேல்யூ பிளேயர்ஸ்க்கு போக வேணாம். போனீங்கன்னா பேக்கப் பிளேயர்ஸ் யாரும் வாங்க முடியாது. அதனால் யங் பிளேயர்ஸ்க்கு, வெர்சடைல்ஸ் பிளேயர்ஸ்க்கு ஸ்கவுட் பண்ணி எடுங்க. ஓகே, இதோட என்னோட இது முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த என் வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் இது பண்ணி பாருங்கள். நான் உங்கள்ட்ட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு நீங்கள் 100 ரூபீஸோ இல்லை 40 ரூபீஸோ அது மாதிரி நான் கேட்கல. நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இது 2 தான் என்னோட அன்பான வேண்டுகோள், என் சப்ஸ்கிரைபருக்கு, என் ஃபேன்ஸ்க்கு, தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சென்னை எஃப்சியோட இது கொண்டு வரேன்.
ஏன்னா லாஸ்ட் மேட்ச் மும்பை சிட்டி எஃப்சி கூட ஒரு ஒரு 1 கோல் டிஃப்ரென்ஸில் தோத்துட்டோம். அதை இனி வர இதெல்லாம் அதோட அப்டேட் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆரம்பிச்சுன்னா ஐபிஎல்லோட அப்டேட் கொண்டு வரேன். அப்புறம் இந்தியா டெஸ்ட் சீரீஸை பற்றி ஒரு அப்டேட்டும் கொண்டு வரேன், சின்ன இதாக. சரி பார்ப்போம். இத்துடன் இந்த வீடியோ. உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு நன்றி. கபடி பிகேஎல் சீசன் 11 லீக் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல்ஸ் மட்டும்தான். அப்புறம் மெல்போர்னில் ஆல் ஸ்டார் கபடி சீசன் நடக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். நன்றி மக்களே. 1-to-1 ஃபேன்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.